சிஸ்து சோசியல் சயின்ஸ் 2வது லெசன் மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி. மனிதர்கள் பரிணாம வளர்ச்சி அடைந்த கதையை கூறுவது தொல்லியல் மானுடவியல். புவியின் தோற்றம் 460 கோடி ஆண்டுகளுக்கு முன். மனிதன் புவியெங்கும் பரவ ஆரம்பித்தது 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன். வேளாண்மை தொடங்கியது 8000 ஆண்டுகளுக்கு முன். மனித நாகரிகத்தின் தோற்றம் தொடங்கியது 5000 ஆண்டுகளுக்கு முன். மனிதர்கள் டேஸ் மற்றும் டேஸாலான கருவிகளை வேட்டைக்கு பயன்படுத்தினர். கல் மற்றும் எலும்பு. மனித பரிணாம வளர்ச்சி நிலைகள். தொடக்க கால மனிதர்கள் தோன்றிய இடம் கிழக்கு ஆப்பிரிக்கா. மனித மற்றும் குரங்கின் பண்புகளுடன் காணப்பட்டவன் நடக்க கற்றுக்கொண்டவன் ஆஸ்ட்ரலோபிதிகஸ் வாழ்ந்த காலம் 4-2 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன். பெரிய கால் விரல்களை பெற்றிருந்தவர் மற்றும் தாடை நீட்சி சற்று குறைந்து காணப்பட்டவர்கள் ஹோமோ ஹெபிலிஸ் வாழ்ந்த காலம் 2.3 - 1.4 மில்லியன் ஆண்டுகளுக்குள். தொடக்க கால மனிதர்கள் என அழைக்கப்பட்டவர் ஹோமோ ஹெபிலிஸ். நேராக நிமிர்ந்த மனிதன் மற்றும் நெருப்பின் பயனை அறிந்திருந்தவர் ஹோமோ எரக்டஸ். ஹோமோ எரக்டஸ் வாழ்ந்த காலம் 1.8 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன். ஆப்பிரிக்கர்களிடமிருந்து வேறுபட்டவன் கரடு முரடான கருவிகளை பயன்படுத்தியவர்கள் நியாண்டர்தால் வாழ்ந்த காலம் 1,30,000 முதல் 40,000 ஆண்டுகளுக்கு முன். நியாண்டர்தால் மனிதன் இறந்தவர்களை புதைத்ததற்கான சான்றுகள் கிடைத்த இடம் ஜெர்மனி. ஆப்பிரிக்காவிலிருந்து இடம்பெயர்ந்து ஐரோப்பாவிலும் ஆசியாவிலும் குடியேறியவர்கள் ஹோமோ சேப்பியன்ஸ். ஹோமோ சேப்பியன்ஸ் வாழ்ந்த காலம் 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன். சுயமாக சிந்திக்கும் மனிதன் என அழைக்கப்படுபவர் ஹோமோ சேப்பியன்ஸ். குத்தீட்டியும் நெம்புகோல் வகை கருவிகளையும் பயன்படுத்தியவர் குரோமேக்னான்ஸ் வாழ்ந்த காலம் 50,000 ஆண்டுகளுக்கு முன் மேற்கு ஆசியாவிலும் 40,000 ஆண்டுகளுக்கு முன் தென்கிழக்கு ஐரோப்பியாவிலும் வாழ்ந்திருக்காங்க. நவீன மனிதன் என அழைக்கப்படுபவர் குரோமேக்னாஸ். வரலாற்றுக்கு முந்தைய காலம் மனிதர்களையும் அவர்கள் பயன்படுத்திய பொருட்களையும் பற்றி படிப்பது தொல்லியல். தொல்லியல் ஆய்வுக்கு முக்கிய ஆதாரமாக விளங்குவது அகழ்வாராய்ச்சி பொருட்கள். மானுடவியலாளர்கள் டேஸ் பகுதியில் கிடைத்த சில மனித காலடி தடங்களை உலகின் பார்வைக்கு கொண்டு வந்தார்கள். தான்சானியா, கிழக்கு ஆப்பிரிக்கா. மனிதர்களையும் அவர்களின் பரிணாம வளர்ச்சியையும் பற்றி படிப்பது மானுடவியல். மானுடவியல் என்னும் சொல் கிரேக்க சொல்லிலிருந்து பெறப்பட்டது. ஆந்த்ரோப்ஸ் என்பதன் பொருள் மனிதன். லோகோஸ் என்பதன் பொருள் எண்ணங்கள் அல்லது காரணம். குரோமேக்னான்ஸ் மனிதன் டேஸ் என்னுமிடத்தில் உள்ள குகைகளில் வாழ்ந்ததற்கான தொல்லியல் சான்றுகள் கிடைத்துள்ளனர். ஆன்சர் லாஸ்காஸ், பிரான்ஸ். இறந்தவர்களை புதைக்கும் பழக்கம் காணப்பட்ட மனிதன் குரோமக்னான்ஸ். மனிதர்களும் அவர்களது வாழ்விடங்களும். ஆஸ்ட்ரலோபிதிகஸ் கிழக்கு ஆப்பிரிக்கா. ஹோமோ ஹெபிலிஸ் தென் ஆப்பிரிக்கா. ஹோமோ எரக்டஸ் ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியா. நியாண்டர்தால் யுரேசியா, ஐரோப்பா மற்றும் ஆசியா. குரோமக்னான்ஸ் பிரான்ஸ். பீகிங் மனிதன் சீனா. ஹோமோ சேப்பியன்ஸ் ஆப்பிரிக்கா. ஹெடல்பர்க் மனிதன் லண்டன். தீப்பெட்டியை பயன்படுத்தாமல் நெருப்பை உருவாக்கும் பழக்கம் தற்போது நடைமுறையில் உள்ள மாவட்டம் நீலகிரி. மனிதர்கள் தங்கள் அறிவாலும் சிந்தனையாலும் அனுபவத்தாலும் உருவாக்கிய சிறந்த கண்டுபிடிப்பு சக்கரம். வண்ணச் சாயங்கள் தயாரிக்க பயன்படும் தாவரங்களின் பாகங்கள் வேர்கள், இலைகள், மரப்பட்டைகள். தமிழ்நாட்டில் தொல்பழங்கால பாறை ஓவியங்கள் காணப்பட்ட இடம்
கீழ்வளை விழுப்புரம், குமுதிபதி மாவடைப்பு கோவை, பொறிவரை கரிக்கையூர் நீலகிரி, உசிலம்பட்டி மதுரை. மொழி தோன்றுவதற்கு முன்னால் மனிதர்கள் தங்கள் எண்ணங்களை வெளிப்படுத்த உதவுவது ஒலி அசைவுகள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.